இஸ் ஜோசப் விஜய் கோயிங் டு பிரிங் நியூ ஓட்டர்ஸை இது வரைக்கும் ஓட்டு போட விரும்பாதவங்கள ஓட்டு போட வைக்க போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய், அஜித், ரஜினிகாந்த் இவங்க 3 பேரும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இறங்கினாங்கன்னா டெஃபினட்டாக ஓட்டு வாங்காமல் போகவே மாட்டாங்க. ஸ்டாலின் சார் திருப்பி வரப்போறாரா இல்லையா? திருப்பி வணிகர்கள் நினைக்கிறேன் சார், ஆஸ் ஆஃப் டுடே அவர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளை தான் எதிர்க்கட்சிகள் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சார், அண்ணாமலை இஸ் அ வெரி பிக் ஹிடன் பவர்ஸ் சார். ஹிடன் இன்னும் எத்தனையோ வெளில வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது சார். சொல்லிட்டுருக்க அது ஏன்னா இந்த முறை அவருக்கு வாக்கு வாங்காமல் போகவே மாட்டார். அவர் வாக்கு வாங்கிறதுனால சில பேருக்கு சேதாரம் ஏற்படும். யாருக்கு ஏற்படுங்கிறது இல்லை சார். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை சைலண்டாக தானே இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்தால் நம்மளோட கணேஷ்ராம் சார் இணைஞ்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தீபாவளி அன்னைக்கு நம்ம மந்த் ஆன் மந்த் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். வணிகர்கள் சார்பாக வணிகர்கள் ஓட்டு யாருக்கு, வணிகர் ஓட்டு யாருக்குன்றதுல அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அப்படின்ற பற்றி தான் நிகழ்ச்சி நம்ம சொல்லியிருந்தோம். அதோடைய 2வது நிகழ்ச்சி இன்று நம்ம சாரோட இணைஞ்சு பேச போகிறோம். கேட்பதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாருங்கள் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் நாகராஜ் சார். தீபாவளி அன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான விஷயம் நிறையா பேசியிருந்தோம். பரபரப்பாக போச்சு, வீடியோவும் நல்லா போச்சு. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இது கண்டினியூஷனாக இருக்கும். இட் இஸ் நாட் தட் ஒன் வீடியோ எலெக்ஷன் முடிகிற வழி இதோட கண்டினியூஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய மனநிலை, அதாவது நீங்கள் பேசுகிற லட்சக்கணக்கான லேபர்ஸோட லேபர் வெல்ஃபேர், அதாவது உங்கள் அசோசியேஷனை வேலை செய்கிற தினக்கூலிகள், மாத கூலிகள், மாத சம்பளக்காரர்கள், ரைட், இவங்க எல்லாரும் என்ன மனநிலையில் இருக்காங்க? Do you think Stalin is going to come back again? என்னோட டைலாக்கு வித் கிளியர் கட் கேப்ஷன் ரைட்டிங்கு, ஐ நோ லீஸ்ட் அபவுட் பாலிடிக்ஸ். ஓகே, இல்லை நான் எதுக்கு உங்கள்கிட்ட இல்லை விஷயத்தை ஒரு பதிவு நம்ம ஆடியன்ஸுடைய பெனிஃபிட்டுக்கோசரம். உங்களுக்கு அரசியல் பார்வை இல்லை, அதனால. ஆனால் உங்க சார்ந்திருக்கும் ஒரு தொழில் எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு புரிந்த உண்மைகளை சொல்கிறேன். கரெக்ட். இந்த 2 தான். அதனால் ஐ ஹவ் நோ பர்டிகுலர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். சார், நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி ஸ்டாலின் சாரை பற்றி. ஸ்டாலின் சார் திருப்பி வரப்போறாரா இல்லையா? திருப்பி வணிகர்கள் நினைக்கிறேன் சார். ஆஸ் ஆஃப் டுடே அவர் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளை தான் எதிர்க்கட்சிகள் அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி சார், எதிர்க்கட்சிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு வார்த்தையை சொல்றீங்க. லெட் இட் பி ராபிட் ஃபயர். இன்னைக்கு நம்ம குயிக்கா நல்ல அதெல்லாம் நீங்க அப்படி எனக்கு தெரிஞ்சது சொல்ல போறேன், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எதிர்க்கட்சிகள் அமைச்சு இது பண்றாங்க. இன்னை வரைக்கும் ஒரு நல்ல அப்போசிஷன், இவங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவில் இன்னும் எதிர்க்கட்சிகள் வரல. Even though they have started taking far better good efforts than what they were doing. But those efforts are enough? No good. So இந்த எஃபர்ட்ஸ் இனஃப் இல்லைனா அகைன் மீண்டும் முதலமைச்சராக முக ஸ்டாலின் வருவதற்கான இன்றைய தேதியில் வாய்ப்பு அதிகம். சரி, எந்தெந்த இடத்துல எஃபர்ட்ஸ் லேக் ஆகிறான்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் we will take consider the prime opposition of DMK, ADMK தான். இந்த புதுசாக வந்தவங்களை யாருமே ஒரு ப்ரைம் அப்போசிஷன் ஃபார் டிஎம்கே சிம்பிள். விஜய் சொல்றாரு எனக்கு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. 2 பேருக்கு தான் போட்டி. இதெல்லாம் மேடையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிற வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுறது பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். விஜய் வேணால் சொல்லிக்கலாம், இந்த பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த தேதிக்கு இந்த தமிழ்நாட்டில் 2 சின்னத்துக்கு தான் ஓட்டு. மவுஸ் சின்னத்துக்கு ஓட்டு. சாமானியனாக தான் சொல்கிறேன். ஒன்று டிஎம்கேங்கிற சின்னம், அடுத்தது ரெட்டை இலை, எம்ஜிஆர் வழங்கிய ரெட்டை இலை சின்னம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கட்டி காத்த ரொம்ப பவர்ஃபுல்லாக நடத்திய ரெட்டை இலை சின்னம். இந்த சின்னம் யாருக்கு இப்போ எடப்பாடிக்கு மதிப்பு எதுக்குன்னு இந்த சின்னத்தினால்தான்.
அந்த இந்த சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து ஹீரோ. அந்த சின்னம் இல்லாமல் ஃபைட் பண்ணுறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஜீரோ. வேற ஒன்றும் இப்போ விஜய் இல்லை ஜீரோன்றீங்களா? சார். ஹி ஹேஸ் அ லாங் வே டு கோ. இல்லை, நிறைய பேர் சார், நிறைய யங்ஸ்டர்ஸ் விஜய் ரசிகர் தான். ரசிகர்களாக ஆமாம் சார். விஜய் ரசிகர்கள் வந்து நான் கூட விஜய் ரசிகர் தான் சார். என்ன, என் வயசுக்கு நான் வந்து என் இளமையில் எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர், கொஞ்ச நாள் எம்ஜிஆர் ரசிகர், அப்புறம் சிவாஜி ரசிகர். அந்த ஏஜில் வந்து என்னென்னலாம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசுவோம். சிவாஜியை பிடிச்சா எம்ஜிஆரை குறை சொல்லி பேசுவோம். அவங்க எம்ஜிஆரை பிடிக்கிச்சு சிவாஜியை குறை சொல்லி பேசுவோம். அடுத்தது ரஜினி கமல் ரசிகர், இன்னும் ரஜினி ரசிகர், கமல் ரசிகர். ஆக்டிங்க்கு கமல்ஹாசன் வந்து அவருடைய டோட்டல் என்ன சொல்கிறது, இந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்க, வேயிங் பேலன்ஸில் பேலன்ஸ் கண்ணாப்பின்னான்னு அவருடைய உலகளாவிய பெருமதிப்பை வந்து இப்படி விலை கொடுத்துருக்கூடாது. அது வருத்தம். அதனால் பதிவு பண்ணுறேன். வேறு அவரை பர்சனலாக நமக்கு சார் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள ரிஃப்ட் இருக்குது. இல்லை வரேன். அதனால் அதுக்கு அடுத்தது எடுத்துட்டிங்கன்னா விஜய் பீரியட் வந்துடுச்சு. விஜய் தலை அஜித் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அஜித்துக்கு துளி நமக்கு நட்பர் கூட. இந்த ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இந்த ரசிகர்களாக உருவாக்கிக்கிறது தான் இவங்களுக்குள்ள சண்டைகளை ஒழிய அவங்களுக்குள்ளெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் தான். அதனால் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதில் டெடிக்கேட்டடாக ஓட்டு போடுறவங்க இளைஞர்கள் இருக்காங்க. வேறு வழியே இல்லை. இந்த முறை விஜய்க்கு தான் அவங்க போடுவாங்க. அவங்க டிஎம்கேல இருந்தால் கூட விஜய்க்கு தான் போடுவாங்க. என்ன, ஏடிஎம்கேல இருந்தாலும் விஜய்க்கு தான் போடுவாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க்கு அந்தந்த கட்சிக்கு தான் பண்ணுவாங்க. புரியுது. அந்தந்த கட்சிக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் போடுவாங்க. இந்த ஒன் டைம் விஜய் இஸ் அ ஒன் டைம் ஒண்டர்னு என்னோட நீங்கள் ஐ திங்க் டெய்லி எல்லா வீடியோலையும் வந்து ஒவ்வொரு சாஸ்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து ஏன்னா இந்த முறை அவருக்கு வாக்கு வாங்காமல் போகவே மாட்டார். அவர் வாக்கு வாங்கிறதுனால சில பேருக்கு சேதாரம் ஏற்படும். யாருக்கு ஏற்படுங்கிறது நமக்கு இப்போ ஒரு யூகம். கடைசியில் முடிவு தெரிஞ்சிடும். சேதாரம் ஏற்படும். ஆனால் ஹீ வில் நாட் பிகம் எ அப்போசிஷன் லீடர் ஆர் எ சீஃப் மினிஸ்டர் அட் ஆல் இன் திஸ் எலெக்ஷன் ஆஸ் predicted by the most knowledgeable political analyst. இட்ஸ் அ ஃபேக்ட். பட் அவர் வந்து நுழைஞ்சிட்டார். இப்போ அவர் நுழைஞ்சதுனால இப்போ உங்கள் லேபர்ஸ்லாம் பேசுகிறீங்களே, அவங்க நுழைஞ்சதுனால வந்து நீங்கள் பேசும்போது தெரியும் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லை அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. எந்த சைட்லேருந்து அதிக ஷிஃப்ட் சார்? அவங்க எந்த சைடுன்னே இல்லை சார். எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் பிஜேபி கிட்ட கூட விஜய் ஆட்கள் மேஜர். ஆனால் இல்லை, இப்போது 2 தரப்பு இருக்குது சார். இதில் ஒரு தரப்பு சொல்லுது விஜய் வந்து திமுக ஓட்ட பிரிக்க போகிற. ஏன்னா திமுக ஆல்டர்னேட்டிவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு பொலிட்டிஷியன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசுகிற அவர்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் விச் அதர் பாலிட்டிஷியன்ஸ் are not having, or the only other person who is having is Annamalai. என்னன்னா he is religion neutral, caste neutral image. பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கே இமேஜ். அவருக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட். எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் இல்லை சார், எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை சைலண்டாக தானே இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை அவருக்கு என்ன சார் தலையெழுத்து? எதுக்கு அது மாதிரி அவர் சொல்லணும்? அவர் கட்சி அதுதான் சொல்லிடுச்சு இல்லை. அவர் கட்சி சார், அண்ணாமலை இஸ் டெடிகேட்டட் ஃபாலோயர். யூ வில் நாட் பெண்ட் அட் எனி காஸ்ட். நோ, வெதர் ஹோல் ஹார்ட்டட்லி அக்செப்ட்ஸ் ஆர் நாட். அவர் மதிப்பு கொடுக்குற அவருடைய தலைவர் மோடி என்ன சொல்கிறாரோ அதை டெடிகேட்டடாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல லீடர். போலீஸ் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு அட்மோஸ்ட் டிசிப்ளின். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸில் அந்த டிசிப்ளின் இருக்கும். ஆர்எஸ்எஸில் கேள்வியே கேட்க மாட்டாங்க. எல்லா கேள்வியும் ரூம்குள்ளே முடிஞ்சிடும். வெளியில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு டிஸ்கஷன் கூட இருக்காது. அந்த மாதிரி நான் ஆர்எஸ்எஸில் கேள்விப்பட்டது வந்து. அப்போது அந்த மாதிரியான பர்சன் அண்ணாமலையை வந்து அன்லைக் மற்ற பிஜேபி லீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எல்லோரும் இருக்காங்க. அவரை அவங்களெல்லாம் மாறி இவருக்கு வந்து பொதுமக்கள் இவர் ஹிந்துத்வாவாதி அப்படின்னு ஸ்டாம்ப் குத்தாதவர். இவருக்கு பல இஸ்லாமியர்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்கிறவங்க.
இவருக்கு பல கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னெல்லாம் கணக்கு பார்க்காம இவர் எப்படியோ இவராட்டும் ஒரு நேர்மையான ஆள் இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு இமேஜ் அண்ட் நாலேஜபிள் பர்சன் வாங்கிட்டார் அவர் பேர். ஷார்ட்டஸ்ட் பீரியடில் வாங்கிட்டார். அதுதான் அதனால் அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி இவங்கெல்லாம் சார் மோடிக்கு இல்லை அது எதிர்ப்பா? யார் அவர் எதிர்த்தாங்க வேற? அவருடைய குரு. அதனால் அப்படி எதிர்க்கணும். அதை மீறி தான் இவங்க வளரும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் இவங்க இதுக்கு போகவே மாட்டாங்க, கோமாக்கு போகவே மாட்டாங்க. இவங்கள நீ விலக்கி வச்சாலும் நியூஸாக இருப்பாங்க, நீ விரும்பினாலும் விரும்பினாலும் நியூஸாக இருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ்ஸு என்ன சொல்ல வருது, கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் நியூஸ் வேணும், லஞ்ச் நியூஸ் வேணும், டின்னர் நியூஸ் வேணும் அப்படின்னு காத்து கிடக்கிற ஊடகங்கள் இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற அந்த பேச்சை ட்விஸ்ட் பண்ணி கூட பேசுகிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்படியே எடுத்து பேசுகிற நிறுவனங்கள் ஆனால் ட்விஸ்ட் பண்ணி ஆகமத்தில் அவர் தான் பேச்சு போடுற. அவளை டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஏன் பதவி கொடுக்கல. டெய்லி கேட்குறாங்க, உங்களை ஓரம் கட்டிட்டாங்களாமே, உங்களை அனுப்பிச்சிட்டாங்களா? கிடையாது. ஹி டோல்ட் இட் ஸோ கிளியர். இப்போ ஃபியூ டேஸ் பேக் கூட நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தபோது தெளிவாக சொன்னார். என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவர் இவர் நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த இதுக்கோசரமே பிஜேபிக்கோசரம் ஒர்க் பண்ணவர், இந்துத்தாக்கோசரம் ஒர்க் பண்ணவர், மினிஸ்டராக இருந்தவர், சென்ட்ரல் மினிஸ்டரில் 5 வருஷமும் இருந்தவர். அவர் பீரியடில் டெவலப் பண்ணவர். சார் இப்போது விஜய் ஃபேக்டரை உங்கள் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்டிஏக்கு அண்ணாமலை தேவைன்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஃபேக்டரை கண்ட்ரோல் இப்போ விஜய் என்டிஏ ஓட்டு எடுக்க போகிறார், அப்சர்வ் பண்ண என்டிஏ ஓட்டை என்டிஏக்கு என்ன ஓட்டு எடுக்கிறதுக்கு? என்டிஏ என்ன நீங்கள் சொல்கிறது அப்போ சேர்த்து சொல்கிறீங்களா சார்? அவருக்கு எல்லாத்துலேருந்தும் ஸ்கூப்பாக தான் சார் வருது. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஸ்கூப்பை அப்சர்வ் பண்ணுவார். ஒரு ஓட்டு கூட இந்த எலெக்ஷனில் முக்கியம். நீங்கள் அண்ணாமலை எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை பொதுமக்கள் நினைக்கிறாங்க? சார் ஸ்டெஃபாலஜிஸ்ட்லாம் 35-40% சொல்கிறாங்க சார். நான் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், 8-10% வருவார் சார். சிரஞ்சீவி, ஈ கேன் பி சிரஞ்சீவி ஆஃப் ஆந்திரா. அதாவது அந்த 8 சீட்டு வித் 14%. நம்ம ஒரு சின்ன இதுக்கு போவோம் ஏன்னா நீங்கள் ஒரு ரேபிட் ஃபயர் ஆட்டுதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் சார் டிஎம்கே லீஸ்ட்டாக எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க சார்? என்ன பண்ணாலும் லீஸ்ட் 35% கீழே வரமாட்டாங்க. அந்த அணி சொல்கிறேன். அதாவது இன்னைக்கு 45% இருக்கிற அணி குறைஞ்சி டேமேஜ் ஆகி கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட 35% நிற்பாங்க. 25 கூட வச்சுக்கோங்க. 25 பண்ண முடியாது சார். 30% 35 ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். 35 குறையது வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே ஏன்னா நீங்கள் சொன்னது உண்மை. டிஎம்கே அணியா இல்லை, டிஎம்கே அணியா சொன்னால் இன்னும் கோட்பாடாக இருக்காங்க, கோட்பாடாக தான் இருக்காங்க. 35% ஷுவர் ஷாட்டாக அதில் ஒரு ஓட்டு குறையாது. ஆமாம், அதனால் தே ஆர் வெரி கேப்பபிளி ஹேண்ட்லிங் தி அலையன்ஸ் பீப்புள். வாட் எவர் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி பக்காவாக கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ரெட்டை இலை சின்னம் கேவலமாக வாங்கினா கூட எத்தனை பர்சன்டேஜ்? 20% கீழே ஒரு குறைய போகிறதில்ல, போகவே போகாது. கரெக்டாக. இப்போ நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆச்சு? இது ரெண்டும் சேர்ந்து 55. சீமான் எவ்வளோ கம்மியாக வாங்கிடுவார் சார்? இனிஷியலாக விஜய் வரும்போது இல்லை, இனிஷியலாக விஜய் வரும்போது நான் என்ன பயந்தேன்னா சீமானை ரேட்டில் பண்ணிடுவார்னு நினச்சேன். சான்ஸ் இல்லை. ஆனால் சீமான ஓட்டு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அட்லீஸ்ட் மெயின்டைன் அந்த 8%, 5%லேருந்து 8% மெயின்டைன். லெட் அஸ் டேக் 5 சார். சார் சீமானுடைய குரோத் வேணால் கம்மியாக இருக்கும், இல்லை குரோத்து கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தான் உழைப்பால் பேச்சோட வல்லமையால் உருவாக்கி அந்த பீப்புளில் ஒரு கான்செப்டை உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது இருக்குது பாருங்க. அவர் என்ன வாங்கினாரோ அது குறைஞ்சி போக மாட்டாரா? எவ்வளோ வாங்கினார்? 35 லட்சம் ஓட்டுனாக்கா நியர்லி 8%. இப்போ நம்ம 5% வச்சுக்கலாம் சார். 3% தாழ்ந்தா கூட 5% போகாது சார். அவருக்கு ஒண்டி அவ்வளோ குறையாது சார். அவரோட ஓட்டு அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும்.
சரி அதுக்கு 35 மேலே + 10 வளரக்கூடிய வாய்ப்பு வந்து விஜய் வந்ததுனால தான் அவருக்கு ஸ்தம்பிக்குதே ஒழிய, இல்லைன்னா அவர் அதுக்கு மேலே 10% இந்த எலெக்ஷனில் வந்து வந்திருப்பாரு. ஸோ 35% டிஎம்கே நீங்களே 30 சொல்கிறீங்க. 35 + 20 55 55 + 8 வந்து 63. 63. இந்த தேமுதிக பாமக சேர்த்து மொத்தம் 7. அவ்வளோ கூட வச்சுக்காதீங்க, இல்லை ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 வச்சுக்கலாம். எவ்வளோ வருது இப்போ? 63 68. 68 தான். இந்த மிச்சர் எல்லா சின்ன பாட்டியும் சேர்த்து 2%. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் 70% தான் மேக்ஸிமம். ரொம்ப மினிமமாக வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தவங்க 53% தான். இப்போ நம்ம சார் பேசுகிறோம் ஒரு தியரி ஒன்று நமக்கு நீங்கள் புரியுது இப்போ இல்லை, பேசுறதுல. ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இப்போ நம்ம பேசினோமே, இதில் டிவிகே சேர்த்தோமா? இன்னும் சேர்க்கல. சேர்க்கவே இல்லை. அப்போ டிவிகே எங்கே வாங்குவார்? இப்போ நம்ம பேசுனதே இன்னும் பிஜேபி பேசல. பிஜேபி பேசல, அமமுக பேசல. பிஜேபி 8% ஓட்டு மினிமம் இருக்கும் சார். அப்போ இல்ல அப்புறம் முடிக்கலாம் தானே. 2% ஃப்ரிஞ்சு பார்ட்டி, இந்த கேட்கறான் மேய்க்கிறான் யாரை வேணா வச்சுக்கோங்க, 2%. ஸோ இது எல்லாம் சேர்த்து 70. பிஜேபிக்கு ஒரு 8, 78. நான் இன்னும் அமமுகவை சேர்க்கல, அவங்களுக்கு ஒரு 2% வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. 80%. இதில் 80% வெளியில் இருக்கிற ஓடி 20%, விச் இஸ் கோயிங் டு பி த டிசைடிங் ஃபேக்டர். இந்த 20% தான் டிசைட் பண்ண போகுது. இந்த 20% அப்படியே விஜய் வாங்கிட்டாருன்னா அவங்க நினைக்கிறது விஜய் வாங்குவார்னு நினைக்கிறாங்க. இந்த 20% ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரினா ஓட்டிங் பர்சன்டேஜ் கண்ணா பின்னாடி இருக்கணும். ஷுட் கோ அபவ் 80. மேக்ஸிமம் 70க்கு பதிலாக இன்னும் 20% ஏறனா 90. இல்ல 80% வரணும். 80% ஓட்டிங் பர்சன்ட் வந்தாதான் விஜய் நினைக்கிற 20 போலார 70% ஆண்டாண்டு எல்லா ஓட்டு போட்டவன். இஸ் ஜோசப் விஜய் கோயிங் டு பிரிங் 8 போலிங் இன்க்ரீஸ் பண்ண போறாரா? நியூ ஓட்டர்ஸை இது வரைக்கும் ஓட்டு போட விரும்பாதவங்கள ஓட்டு போட வைக்க போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 0. ஓட்டு போட விரும்பாதவங்களுடைய மனநிலையே வேறு, ஓட்டு போடாததுக்கு காரணம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் ஓட்டர்ஸை வந்து எனக்கு புரிதல் வரைக்கும் கொண்டு வரக்கூடிய இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃபுட் ஃபால்ஸ் இன்டு த பூத் அண்ணாமலை எலோன் ஹேஸ். அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஃபுட்ஃபால்ஸ் வரணும் நடந்துட்டு. இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆன மேக்ஸிமம் 70% ஓட்டிங் பர்சன்டேஜ்னு இருந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணுன்னாலே 3 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பு இருக்குது. 3 இல்லை 4 பேருக்கு இருக்குது. அதில் ஒருத்தர் ஏற்கனவே பாலிடிக்ஸில் குதிச்சிட்டார், 2 பேர் குதிச்சிட்டாங்க. ஒன்று ரஜினிகாந்த் இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப ஓவராக இன்க்ரீஸ் கொடுத்தாரு, கவுத்துட்டாரு. இன்னமும் அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னதை வேத வாக்கா நினச்சி ஓட்டு போடுறதுக்கு 5% இருப்பாங்க. ஒன்றும் அவர் இந்த கட்சிக்கு போடு அது கூட சொல்ல வேண்டாம். வந்து இந்த வேக்சினேஷன் குத்துன்னு சொன்னார் பாருங்க, குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து போடுன்னு சொன்னார் பாருங்க கோவிட் போது. அந்த மாதிரி அவர் வந்து உன் கடமை கம்பல்சரியாக எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கால் கொடுத்தாலே எல்டர்லியிலேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வருவோம். 2வது வந்து அப்பொலிட்டிக்கல் பர்சனாக சொல்கிறேன். ரஜினிகாந்த் ஹேஸ் நவ் பிகம் ஏ அப்பொலிட்டிக்கல் பர்சன் வந்து. அதுபோல் 2வது வந்து அஜித்துக்கு அந்த பவர் இருக்கு. அஜித்துக்கு செம்ம பவர் இருக்கு சார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அஜித் ஹிடன் பவர் இல்லை, நான் அஜித்துக்குன்னு கேட்குறேன். ஒருவேளை அவர் பாலிடிக்ஸ் வர மாட்டார், எனக்கு அது நம்பிக்கை இல்லை. பட் நீங்கள் உங்கள் நண்பர் தானே சார், அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே நினைக்காதீங்க. ஆண்டவன் சொல்கிறான். ஒருவேளை அவர் பாலிடிக்ஸ் வந்தால் he will also have a very powerful. இதே மாதிரி விமர்சனங்கள் வரும். அவருக்கு 40% வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தர் 10% தான் வரும்னு ஸ்டெபிலைஸ். ஆனால் விஜய், அஜித், ரஜினிகாந்த் இவங்க 3 பேரும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இறங்கினாங்கன்னா வந்து டெஃபினட்டாக ஓட்டு வாங்காமல் போகவே மாட்டாங்க. 3 பேரும் இணைஞ்சாங்கன்னா 30% தாண்டிடுவாங்க. சும்மா ஒரு இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஆக்டர்ஸ் மேலே இருக்கிற மரியாதை, பேஷனு வந்து சினிமா வேணால் மெயினாக வந்து கஷ்டப்படுறவன்லேருந்து ஒரு பெரிய சாதனையாளராக அவங்கள பார்த்து எம்பர்ட் ஆகிடுச்சு. அதை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை அன்றாடம் நடத்துகிற சராசரி பீப்புள் நிறைய இருக்காங்க.
அதனால் இவங்க மட்டும்தான் ஃபுட்ஃபால்ஸை மேக்ஸிமம் 70% ரெக்கார்ட்லேருந்து 85% வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதா நான் கருதுகிறேன். அண்ணாமலை நேச்சுரலி இல்லை, பட் பொலிட்டிக்ஸில் ஆல்ரெடி நுழைஞ்சு அவர் ஃபுட்ஃபால்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஃபார் பிஜேபி பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணாமலைக்காக பூத்துக்கு வந்தவங்க நிறையா பேர். அண்ணாமலை வந்த ஷார்ட் பீரியடில் ஹி ஹஸ் இன்க்ரீஸ் த ஓட்டர் பேஸ். ஹி ஹஸ் டன். ஹி இஸ் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மோர். அதனால் வந்து ஹீ இஸ் சார், அண்ணாமலை இஸ் அ வெரி பிக் ஹிடன் பவர் ஹார்ஸ் சார். ஹிடன் இன்னும் எத்தனையோ வெளில வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது சார் அவருக்கு. பிகாஸ் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கம்யூனிகேட்டிங் டு எனி ஒன் இன் த மோஸ்ட் சிம்பிள் லாங்குவேஜ். புரியுது. ரொம்ப சிம்பிளாக வந்து அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் வந்து பச்சை குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ சராசரியாக மற்றதெல்லாம் மற்ற பாலிட்டிஷியன்ஸ் பேசுகிறதெல்லாம் வீர வசனங்களாக இருக்குல்ல, ஒன்னோட்டோனஸாக இருக்குது. இங்கே ஒன்றும் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஃப்ளோ எடுத்துகிட்டு போயிட்டு இவரை கேட்டு 3/4 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நினைக்க முடியாது. நாலேஜ் கெயின் பண்ணுவேன். நாலேஜ் அவர் மூலமாக கெயின் பண்ணால் உனக்கு ரெஸ்பெக்ட் தானே வேறு என்ன வரும். அந்த ஒரு கெப்பாசிட்டி அட் அ யங் ஏஜ் காட் ஹேஸ் கிவன் ஹிம் தட் மெச்சூரிட்டி ஆல்சோ. இவர் வந்து கோவப்படுறாரு, சில இதெல்லாம் பேசுகிறாரு. நம்ம அவரை சிம்பத்தைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாகலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு யங் மேனுடைய அக்ரெஷனில் வர ஒரு ஜெனியூனிட்டிக்கு வர ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே ஒழிய ஹீ வில் நாட் லெட் இந்தியா டவுன். ஓகே சார், இப்போது இன்றைக்கி நம்ம பேசுனதில் ஒரு சம்மரை எடுத்துக்கலாம். அப்படின்னா டிஎம்கே இன்னைக்கு தேதியில் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிச்சயமாக சார் இருக்குது. பட் எதிர்க்கட்சிகள் எஃபர்ட் போடுறாங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. விஜய் வில் பி a one time wonder again. Yes. But விஜய் will not win the election. But விஜய் நல்லா ஓட்டு வாங்குவார். Yes sir. விஜய் unless he aligns with somebody, he cannot convert seats. Okay, clear cut. Even if somebody aligns with him, mentioning him as a CM candidate, nothing will happen. அதே போல் வந்து விஜய் சமாளிக்க அண்ணாமலை தேவையா அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கும்போது அதுக்கு தேவையில்லை அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ இன்றைய நிலையில் டிஎம்கே கம்மிங் பேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதை இன்றைய தேதியில் சொல்கிறீங்க. எதிர்கட்சிகள் வந்து ஸ்பீடாக மேலே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எஸ், நான் மக்களுக்கு சொல்ல டிஎம்கே திரும்ப வரக்கூடிய வாய்ப்பை எதிர்கட்சி ஏற்படுத்தி கடந்த ஒரு வருஷமாக எந்த எதிர்கட்சியும் உருவாக்கல சார். ஓகே, நம்ம வந்து 2 ஃபேக்டர் இங்கே எடுத்துக்கலாம். ஒரு எலெக்ஷன் வந்து ஆந்திரா எலெக்ஷன், இன்னொன்று வந்து தெலுங்கானா எலெக்ஷன். தெலுங்கானா எலெக்ஷனில் வந்து கேசி சந்திரசேகர் ராவ் ஈஸி வின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் க்ளோஸாக போக 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 ரேவந்த் ரெட்டி சார் வந்துட்டார், காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சது. அதே போல் ஆந்திர பிரதேஷில் வந்து ஈஸி வின் ஃபார் ஜெகன் சொல்லிட்டு இருந்த எலெக்ஷன் ஒரே கூட்டணினால் பவன் கல்யாண் சேர்ந்து வந்துச்சு. ஸோ தேர்தல் களம் என்று நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். தேர்தல் அன்று என்னன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு தேர்தலுக்குள்ளே நிறையா பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி நாகராஜ். நல்ல பரபரப்பான நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இல்லை இதான் சொல்லியிருக்கேன். சரி, அது எல்லாரோட வியூ பாயிண்ட் எடுக்கும். இதோட வியூ இதுதான் வந்து நான் சந்திக்கிற வணிக சமுதாயம், ஒர்க்கர்ஸ் சமுதாயத்தில் கிடைக்கிற ஃபீல். ஓகே சார், தேங்க்யூ.